அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நாளை ஒடுக்கத்து புதனில் நாம் அவசியம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த அமல் நம்ம எழுதி குடிக்கிற மாதிரி அல்லது எழுதி நம்முடைய வீட்டில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமல். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒடுக்கத்து புதன் எதுவுமே கிடையாது, அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். அமல்களை செஞ்சாதான் அல்லாஹ்தாலா நமக்கு நன்மையை தருவான். அமல்களை எதையுமே நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு நன்மை இருக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் கேட்காம சும்மா இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ நாளை ஒடுக்கத்து புதனில் நம்ம நிறைய அமல்களை நம்ம செய்யலாம், தாராளமாக செய்யலாம். எல்லா நாளுமே நமக்கு சிறந்த நாள் தான். எல்லா நாள்லேயுமே நம்ம கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கோம். அதில் நாளைக்கு செஞ்சால் என்ன தப்பு? அதனால் கண்டிப்பாக நாளைக்கு செய்யுங்க இந்த அமலை. இன்னும் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வரக்கூடிய ஒரு அமல் தான். இதில் நல்லது கெட்டது இது சொல்லப்படலை, எந்த ஹதீஸ்லையும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்காதீங்க. நீங்கள் செய்து பாருங்க, கண்டிப்பாக அதற்கான கூலி கிடைத்தே தீரும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இப்போது எழுதி குடிக்க வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு காலையில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் முதல்ல குளிச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குளிச்சுட்டு அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை ஒரு இலையில் எழுதுங்க. மா இலையில் எழுதலாம் அல்லது வாழை இலையில் கூட எழுதலாம். இதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் குடிக்கலாம். அல்லது எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த வசனங்களை நாளைக்கு எழுதிட்டு அதை ஒரு முறை ஓதி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இதை செய்கிறதின் காரணமாக லட்சக்கணக்கான முசீபத்துக்கள் இறங்கக்கூடிய அந்த நாளில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அது மட்டுமல்ல, இதனுடைய இந்த நன்மையினுடைய பலனால் வருடம் முழுவதுமே நமக்கு அல்லாஹ்தாலா பாதுகாப்பு கொடுக்குறான். எல்லா விதமான ஷைத்தானுடைய தீங்கு மற்றும் நமக்கு மனசுக்கு பிடிக்காத கெட்ட விஷயங்கள், இன்னும் கவலை தரக்கூடிய விஷயங்கள், இன்னும் ஆபத்துக்கள், இன்னும் கொடிய நோய்கள் போன்ற அத்தனை விதமான துன்பங்களையுமே அல்லாஹ்தாலா நம்மளை விட்டு தூரப்படுத்துகிறான். எனவே கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. இந்த அமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த வருஷம் நீங்கள் வாழலாம். ஏன்னா எந்த விதமான முசீபத்துக்களும் நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு தீங்கு தரக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வருஷம் லக்கடிக்கக்கூடிய ஒரு வருஷம்தான், ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாக தான் இருக்கும். எனவே மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய மனதிற்கு பிடித்ததை அல்லாஹ்விடமிருந்து இழுத்து வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்காது, நோய் நொடி இருக்காது. இந்த ரெண்டும் தான் இப்போ மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடனால் கஷ்டப்படுறாங்க, சிலர் நோயால் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கடன் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் நோயாளி இருக்காங்க. இந்த ரெண்டையுமே தடுக்கணும். இந்த ரெண்டு பிரச்சனையிலேருந்து இந்த வருஷம் நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லோருமே என்ன எதிர்பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த நோய் நீங்கிறாதா அப்படின்னு நினைக்கிறோம், அல்லது எனக்கு என்னுடைய இந்த கடன் தீந்துராதா அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. தவம் இருக்காங்க கடனை தீர்க்கறதுக்கு. நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க, நிறைய பிளான் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்தாலா தான் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் கண்டிப்பாக இந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது. அல்லாஹ்தாலா செல்வத்தை பரக்கத்தான் கொடுப்பான். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் செய்ய போகிறோம். நம்ம நாளை ஒடுக்கத்து புதனில் எழுதக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, திருக்குரானில் அல்லாஹ்தாலா சலாம் அப்படின்னு 7 சலாம் வசனங்களை நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கான். அந்த வசனங்களை மட்டும் நம்ம நாளைக்கு எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, அல்லது நம்ம அதை தண்ணியில் இலையில் எழுதி அதை நம்ம கரைத்து குடித்தாலும் சரி, கண்டிப்பாக அதனுடைய பலனால் இந்த வருடம் முழுவதும் நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லாமே நமக்கு நடக்கும். ஏன்னா சலாம் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தையே கிடையாது. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அர்த்தம் என்ன அப்படின்னா, சலாம் அப்படின்னா அமைதி, சாந்தி, அமைதி அப்படி தான் தெரியும்.
ஆனால் சலாமுக்குள்ள நிம்மதி, சந்தோஷம், பரக்கத்து, நாம் விரும்பக்கூடிய ஆரோக்கியம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாமீனும் பார்த்த உடனே சலாம் சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு கடமையாக இருக்குது. இன்னும் நபி மீதும் நம்ம செலவாத்து சொல்கிறோம். அல்லாஹ் தஆலாவும் நபி மீதும் செலவாத்து சொல்கிறான். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சலாம் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது. அதுவும் திருக்குரானில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட 7 சலாம் ஆயத்துக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளை புதன்கிழமை ஒடுக்கத்து புதனில் இந்த ஆயத்தை நம்ம எழுதுறது அப்படிங்கிறது நிறைய பரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து தரும். ஏன்னா நம்ம சாதாரணமான எழுத்தை எழுதல, அல்லாஹ்வினுடைய குரான்ல இருந்து சில வசனங்களை நம்ம எழுதுகிறோம். இதை எழுத தெரியாதவங்க எழுத தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு எழுத தெரிஞ்சா கூட போதும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அந்த வசனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரெண்டாவது சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். மூன்றாவது சலாமுன் அலா இப்ராஹீம். நான்காவது சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். ஐந்தாவது சலாமுன் அலா இல் யாசீன். ஆறாவது சலாமுன் அலைக்குன் திபுத்துன் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன். ஏழாவது சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சிறந்த சலாம் கொண்ட 7 வசனங்கள். இதில் நிறைய நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா சலாம் சொல்கிறான். இந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை புதன்கிழமை ஒடுக்கத்து புதனில் நம்ம எழுதுறது அல்லது இதை பற்றி நம்ம யோசிக்கிறது, இதை பற்றி நம்ம கேள்விப்படுறதே நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை, ஒரு குரான்லேருந்து ஒரு வசனத்தை பற்றிய செய்திகளை நம்ம கேட்குறதே ஒரு அமல் தான். அதற்கு கூட அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை கொடுப்பான். இப்போ நீங்கள் இந்த பதிவை கேட்குறீங்க இல்லையா, இதற்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம், நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை, நிறைய நன்மையான காரியங்களை அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். அதில் இதுவும் ஒன்று. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த ஒரு 7 வசனங்களை நீங்கள் எழுதி குடிங்க. அதாவது எப்படி எழுதணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அரபியில் தான் எழுதணும். நீங்கள் எழுதி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு குச்சி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. சன்னமாக ஏதாவது குச்சி, அல்லது நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சன்னமான ஒரு ஊசி, அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் இலையில லைட்டாக எழுதிக்கோங்க. நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும். இல்லை நான் வருடம் முழுவதும் எனக்கு பரக்கத் கிடைக்கணும், நான் வீட்டில் ஒரு பக்கமாக எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனால நோட்டில் நீங்கள் பேப்பரில் எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செல்வத்தில் இந்த வருஷத்தில் உங்களோட யாருமே போட்டி போட முடியாது. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவு செல்வத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக கொண்டு வந்து தருவான். ஏன்னா சலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது அனைத்தையுமே இழுத்து கொண்டு வரும். இந்த உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது. அத்தனை சந்தோஷங்களும் அத்தனை நிம்மதியும் அந்த சலாம்குள்ள அடங்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கே செஞ்சு பாருங்கள். 7 தேவை உடனுக்குடன் உங்களுக்கு நடக்கும். நீண்ட நாளாக நடக்காத தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் 7 தேவை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு நடந்து முடியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் கூட நீங்கலாம், உங்களுடைய நோய்கள் கூட நீங்கலாம். இன்னும் உங்கள் மனசுக்கு பிடிச்சது கூட நடக்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காதவை கூட தடுக்கப்படலாம். இப்படி ஏராளமான பலன்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.